மிதுன ராசி அன்பர்கள் எப்பவுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கலகலப்பான மனிதர்கள். வாழ்க்கையில பிறருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு மிதுன ராசிக்காரங்களை தான் நாடணும். எந்த பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுத்துருவாங்க. ஆனால் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் தவிப்பார்கள். இது ஒரு இயற்கை. இந்த ஆண்டு என்ன ஏற்றங்கள் மாற்றங்கள் வரும் அப்படின்னு கேட்குறீங்க. மிதுன ராசிக்கு வரக்கூடிய மிக முக்கியமான மாற்றம் பொருளாதார மாற்றம். கடந்த சில வருடங்களாகவே மிதுன ராசிக்காரர்களுடைய நிலைமை சரியில்லை. குறிப்பாக 2020 மிதுன ராசிக்காரர்கள் பட்ட அவமானங்கள் அதிகம், வேலை இழப்பு அதிகம், அதை போல இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார கஷ்டங்கள், நெருக்கடிகள் அதிகம். குடும்ப வாழ்க்கையில் கூட சில சச்சரவுகளோடு இவங்க போய்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இப்பொழுது வரப்போகுது. இந்த ஆண்டு நடக்க போகிற ஒரு பயிற்சி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது. அந்த பயிற்சி 2ஆம் இடத்துல குரு பகவான் வரப்போகிறார். இந்த பராபவ தமிழ் புத்தாண்டுடைய ராஜா யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் மிதுன ராசியில இப்ப இருந்துகிட்டு இருக்கார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி உங்க ராசிக்கு 2ஆம் இடமான தன வாக்கு குடும்ப நேத்திர ஸ்தானத்துல அவர் உச்சமாகிறார். இது உச்சமான பிறகு என்ன ஒரு பெரிய லாபம்னா, பொருளாதார ரீதியா என்ன சிக்கல்கள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், கடன்களே இருந்தாலும், பெரிய அளவுக்கு எனக்கு கடன் இருக்கு சார் அப்படின்னே நீங்க குறைப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அத்தனை கடன்களையும் அடைச்சிருவீங்க. நல்ல பொருளாதார வளம் பெருகும். 2வது ஸ்தானத்தில் குரு வருகிறார். சும்மா இல்லை, உச்சமாகிறார். அப்ப இதுவரை நீங்கள் வாழ்க்கையில் சம்பாதித்ததை விட அதிக அளவிற்கு சம்பாதிக்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு வரும். சார், என் மகளுக்கு நான் கல்யாணம் பண்ணலை, மகனுக்கு கல்யாணம் பண்ணலை, கல்யாணத்துக்கு வரன் தேடிட்டு இருக்கேன், திருமண செலவு இருக்கு, இல்லை எனக்கே திருமணம் ஆகலைங்க, எனக்கு பணம் வருவாங்க, கல்யாணம் பண்ற அளவுக்கு காசு வருவாங்கன்னா உங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது. அதுக்கு என்ன வருமானம் வேணுமோ அது கிடைக்கும். பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு என்ன வருமானம் வேணுமோ அதுவும் கிடைக்கும். தொழில் ரீதியாக கடந்த ஓராண்டிலே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. பல பேருக்கு வேலை இழப்பு அப்படின்னு மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் மிகச்சிறந்த வேலை. அந்த வேலை போனது எனக்கு நல்லதுங்க, இப்போ கிடைச்சிருக்கிற வேலை சூப்பர் வேலையா இருக்கு, நல்ல சம்பளத்தோடு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. மிக முக்கியமா நீங்க கேட்ட கேள்வி திருமணம் கூடி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிதுன ராசிக்கு குருபலம் வருது. குருபலம் வந்தால் நல்ல முறையில் திருமணம் கைகூடி வரும் அப்படிங்கிறதா உண்மை. ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன், உங்கள் குடும்பத்திற்கு ஏற்ற வரன். நீங்க ஒரு மகளை எதிர்பார்க்குறீங்கன்னா, மனசுக்கு பிடித்த மனைவி, மனதிற்கு பிடித்த கணவன், உங்க வீட்டுக்கு ஏற்ற மருமகன், உங்க மனசுக்கு பிடித்த மாதிரி மருமகள் வரக்கூடிய யோகம் அவ்வளவு அற்புதமாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அது மிகச்சிறந்த யோகம் உங்களுக்கு வருது. அந்த குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிற வாகன விபத்துக்கள் போன்ற பல்வேறு விபத்துக்கள், பிரச்சனைகள், ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் அது நிவர்த்தியாகும். நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும். நிச்சயமா நீங்க குருபலம் பத்தி பேசியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த ராகு கேது பயிற்சியும் வர இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அதன் மூலியமா என்னென்ன மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் சார்? ராகு கேது பயிற்சியில் இதுவரைக்கும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது 2ஆம் இடத்திற்கு வருகிறார். முன்கோபம் நிறைய வரும், பணம் நிறைய கைக்கு புழங்கும், குடும்பத்தில் கூட கொஞ்சம் கோவப்பட்டுருவீங்க. கோபத்தை குறைக்கணும். சிலருக்கு முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். ராகு 8ஆம் இடத்திற்கு போகிறார் அப்படின்னு சொன்னா அவமானம் வரும் அப்படிங்கிறது பொது விதி. கால்களில் மூட்டுகளில் சிலருக்கு பிரச்சனை வரும். ஆனால் இந்த ஆண்டு அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். குரு பகவான் உச்சமாகி ராகுவை பார்க்க போகிறார் என்பதனால் வரக்கூடிய அவமானம் காணாமல் போகும். எதையும் சமாளிச்சுட்டு வருவீங்க. வாழ்க்கையில எதெல்லாமும் ஜெயிச்சிட்டோம், இது என்னங்க பெருசு அப்படின்னு சொல்லிடுவீங்க. கோபத்தை மட்டும் குறைத்து கொண்டால் இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக உங்களுக்கு இருக்கும். எதிரிகளுடைய தொந்தரவு இருக்கும். இந்த செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல சனி பகவானோடு சேர்ந்திருக்கிறார். 6க்குரிய செவ்வாய். எதிரிகள் உங்களை வீழ்த்த வேண்டும் என்று பார்ப்பார்கள். ஆனால் எதிரிகளை அசால்ட்டா நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு பெரிய ஒரு தைரியம், மனதிற்குள்ள தைரியம் இருக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய வல்லமை இருக்கும். தொழிலில் நீங்க தான் நம்பர் 1. இதுவரைக்கும் நீங்கள் உறங்கி கொண்டிருந்த காலகட்டத்திலே விழித்தவர்கள் தான் பெரிய மேதாவிகள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் உறக்கத்திலிருந்து மீண்டு விட்டீர்கள். உங்களுக்கு 5 ஆண்டுகளாக இருந்த வாழ்க்கையுடைய சிக்கல் என்ற உறக்கத்திலிருந்து மீண்டு விட்டீர்கள். உங்களுடைய வெற்றியை யாராலும் எடுக்க முடியாது. இனி நீங்க தான் ஃபீல்டில் நம்பர் 1. மிகப்பெரிய வெற்றிகளை பெறப்போகிறீர்கள். நல்ல பொருளாதார வளம் பெருகப் போகுது.
தொழில் வளம் பெருக போகுது, கல்யாணம் கூடி வரப்போகுது, மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு கூடி வருதுங்க. மிதுன ராசிக்கு சொல்லவும் கூடுவதில்லைன்னு பாரதி சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய வெற்றிகள், நான் கொஞ்சமாகத்தான் வார்த்தைகளை பேச நேரம் இருக்கிறது, ஆனால் நிறைய வெற்றிகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள் அப்படிங்கிறதுதான் உண்மை. நடக்குதோ இல்லையோ, நீங்க சொல்றது கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குறிப்பா மிதுனம் ராசிக்காரங்க என்னைக்கு வாழ்க்கையில நல்லது நடக்கும்னு காத்திருந்தவங்களுக்கு நீங்க சொல்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு நம்பலாம். நிச்சயம் இந்த வருடம் மிதுனம் ராசியில் இருக்கக்கூடியவங்க சென்று வழிபட வேண்டிய கோவில் என்ன, செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன, அதன் மூலியமா இந்த பலன்களை எதிர்பார்க்கலாம்னு என்னென்ன விஷயங்கள் இருக்கும்? ஒரு காரியம் நடக்குதா இல்லையாங்கிறதுக்கு எதை அடிப்படையாக எடுத்துக்கிடணும்னா, நம்ம ஜாதகத்திலே இருக்கக்கூடிய தசாபுத்தி பலன்கள். நமக்கு தசாபுத்தி சிறப்பாக இருந்தால் மிதுன ராசிக்கு நான் சொல்லி இருக்கக்கூடிய அத்தனை பலன்களும் அட்சரம் பிசகாமல் அப்படியே நடக்கும். அதுதான் உங்களுக்கு யோகம். தசாபுத்தி நமக்கு ஒத்துழைக்கிறது. இந்த ஆண்டு யாரை வழிபடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனத்திலே நடுநாயகமாக இருக்கக்கூடியவர் திருவாதிரை நட்சத்திரம். அந்த திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஆடல் அரசன் நடராஜனை வழிபாடு செய்யணும். சிதம்பரம் சென்று நடராஜனை வழிபாடு செய்வது, சிவகாம சுந்தரியை வழிபாடு செய்வது மிதுன ராசிக்காரர்களுக்கு பராபவ தமிழ் புத்தாண்டிலே மகிழ்ச்சியை அள்ளித்தரும் என்பதுதான் உண்மை. பொதுவா இந்த 2026 தமிழ் புத்தாண்டு என்னவெல்லாம் மாற்றங்களை மக்களுக்கு கொண்டு வரப்போகுது? இந்த 2026ஆம் ஆண்டுல வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு பேரு பராபவ வருஷம் அப்படின்னு பேர். ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு இருக்கும். அப்படி பராபவ தமிழ் புத்தாண்டு என்பது மொத்தம் தமிழ் ஆண்டுகள் 60 ஆண்டுகள், அதுல இது 40வது ஆண்டு. இந்த ஆண்டுகளை பற்றி சொல்கிற போது கால்நடைகள் நல்ல செழிக்கும், பிற்பாதையில நல்ல மழை வளமும் இருக்கும் அப்படின்னு இடைக்காடர் பாடியிருக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தமிழ் புத்தாண்டை வச்சுக்கிட்டு தான் பஞ்சாங்கம் கணிப்பது, இந்த வருடத்து பலன்களை சொல்வது அப்படிங்கிறதுலாம் உண்டு. ஒவ்வொரு வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கிற போது அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா நாளுமே நம்ம என்ன பண்ணோம், பஞ்ச அங்கங்களை வழிபடணும். அதுதான் பஞ்சாங்கம். பஞ்ச அங்கங்கள்னா திதி, வாரம், கரணம், யோகம், நட்சத்திரம். இந்த 5ஐயும் நவக்கிரகங்களையும் வழிபட்டுட்டு நம்ம டெய்லி நம்மளுடைய வேலைகளை தொடங்கினால் 100% நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்படி பராபவ ஆண்டு தொடங்கக்கூடிய கிழமை செவ்வாய்க்கிழமை. அப்படி செவ்வாய்க்கிழமைனா என்ன சிறப்பு? இந்த ஆண்டு மக்கள் முருகப்பெருமானை மிகவும் விரும்பி வழிபடுவார்கள். எங்கெல்லாம் முருகன் தலம் இருக்கிறதோ அங்கு மக்களுடைய கொண்டாட்டங்கள் அதிகமாக இருக்கும். முருகப்பெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வரும். அதே போல இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய நட்சத்திரம் கும்பராசி, சதயம் நட்சத்திரம். சதயம் நட்சத்திரத்துக்காரர்கள் இந்த ஆண்டு தன்னுடைய செயல்பாடுகள்ல ரொம்ப கவனமா சிந்திச்சு அவங்க செயல்படணும். அதே போல சந்திரன் ராகு இந்த ஆண்டு சேர்ந்து பிறப்பதனால மக்களுக்கு மனசுல சலனங்கள் நிறைய இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஆண்டுடைய கரணம் கௌலவம் கரணம். ஆகவே வாராகியை வழிபடக்கூடியவர்களுக்கு, கௌலவம்னா பன்றியின் அர்த்தம், கௌலவ கரணத்துல ஆண்டு பிறப்பதனால் வாராகியை வழிபடக்கூடியவர்களுக்கு பெரிய வெற்றி வரும். தங்கத்தின் விலையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு 10,000க்கு கீழே தங்கத்தின் விலை குறைய போகுது. என்னங்க விலை குறையும்னா என்னங்க பண்றது? தங்கத்தின் விலை கூடாதுன்னா 10,000 ரூபா குறைஞ்சு 30,000 ரூபாய்க்கு மேல தங்கத்தின் விலை ஏறிடும். ஆகவே தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது இந்த ஆண்டு மிக பெரிய சிறப்பு. இன்னொரு மிக முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட். மண்ணுல பணத்தை போடுறதும் பொண்ணுல பணத்தை போடுறதும் இந்த ஆண்டு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய நிலையை பார்க்கிற போது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டுங்கிறதுனால பெண்கள் மிக கவனமாக இந்த ஆண்டு இருக்கணும். நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போர் மேகங்கள், குண்டு மழைகள் அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பெட்ரோல் தட்டுப்பாடு இப்படிலாம் இருக்கு. இது தீருமா? நம்மளுடைய முக்கியமான கேள்வி இல்லையா? பராபவ ஆண்டுல இந்த ஆண்டு ஜூலை மாதம் வருகிற போது, ஜூன் மாதம் முடிகிற போதே எல்லா பிரச்சனைகளும் நிவர்த்தியாக ஆரம்பிச்சிடும். அதே போல மிக முக்கியமான ஒரு கிரகநிலை இந்த ஆண்டு குரு பகவான் மிதுனம், கடகம், சிம்மம் என்ற 3 ராசிகளில் பிரவேசம் செய்கிறார். ஆகவே இந்த ஆண்டு பிற்பகுதியில பணப்புழக்கம் ரொம்ப நல்லா இருக்கும். மக்கள் நிறைய சேமிக்க தொடங்குவார்கள். அதே போல கார்கள் வாங்கக்கூடிய ஆர்வம், புதிய வகை கார்கள் வரக்கூடிய யோகம் உண்டு. மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார் வாங்குவாங்க. அப்படி ஒவ்வொரு ராசியுமே இந்த ஆண்டு இந்த வகை கார் வாங்குவார்கள், இப்படி முன்னேறுவார்கள் என்று தனிச்சிறப்புகள் இருக்கு. நம்ம ராசி பலன் உங்களுக்கு சொல்லும் போது அதையும் நான் சொல்ல போறேன்.
அதே போல இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தொழில் வளம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு ஏற்படும். மக்கள் எல்லாமே டிஜிட்டல் மயமாக பணத்தை செலவழிக்கிறதுங்கிறது டிஜிட்டல் மயமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது இருக்க போகுது. ஆக இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல வளம் தரும் ஆண்டு. நோய் விஷயங்கள்ல மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். திடீரென்று ஒரு வைரஸ் தொற்று ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா உலகெங்கும் நிலநடுக்கம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ஆண்டு இருக்கு. காரணம் அமெரிக்கா ஈரான் இடையிலான அந்த போர், அந்த குண்டுகள் வீசிய அந்த நிலைமை, அதனால நிலநடுக்க அதனுடைய பாதிப்பு உலக நாடுகளில் நிலநடுக்கத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அங்கே ஏற்படக்கூடிய ஒரு கிருமி உலகமெங்கும் பரவக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. அதுல கவனமா இருக்கணும். அதனால அந்த கிருமி எப்படி இருக்கிறது என்று சொன்னால் மருத்துவர்கள் நல்ல மருத்துவத்தை கண்டுபிடித்து விடுவார்கள். அதே போல இந்த ஆண்டு மருத்துவம் படிப்பதற்கு மாணவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். கைனகாலஜி சம்பந்தப்பட்ட மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம் வரும். இந்த ஆண்டு ஒரு பெரிய வளம் பிற்பகுதியிலே ஏற்படும். ஆக ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு பராபவ ஆண்டு அமையப் போகிறது. உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.